ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு முறை ஒரு பக்தர் பெரியவா கிட்ட வந்து, பெரியவா, நான் தினமும் பூஜை தியானம் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் மனசு அலப்பாயிருதே தவிர ஒரு நிலைப்படவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பக்தரை ஏற இறங்க பார்த்தார் மகான். நீ பூஜை செய்கிற போது நிசப்தமாக இருக்கணும், எங்கேருந்தும் எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. தியானம் செய்கிறப்ப உனக்காக சுற்றி வர எல்லாமே நிசப்தமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினச்சா உன் மனசு கடைசி வரைக்கும் அலப்பாஞ்சுட்டே தான் இருக்கும். நீ பூஜை செய்கிறப்போ ஏதாவது சத்தம் கேட்டால் அது என்ன சத்தம்னு உன்னிச்சு கேட்கறதுக்கு பதிலாக அது ஏதோ சத்தம் கேட்கறது அப்படின்னு அதை அசட்டை பண்ணு. அப்போது உன்னோட மனசு அதை விட்டு விலகிடும். யாராவது பேசிக்கிறது கேட்டால் என்ன பேசிக்கிறான்னு கேட்கறதுக்கு முயற்சி செய்யாத. எது வேணும்னாலும் பேசிக்கட்டும், எனக்கு என்னன்னு நினச்சிக்கோ. அப்போது மனசு அதில் பதியாது. தியானம் செய்கிறவா எல்லோருக்கும் மனசு உடனே அடங்கிடுறது கிடையாது. அது குரங்கு மாதிரி ஆடி குதிச்சு எல்லாம் தான் செய்யும். ஆனால் அது செய்யறத நீ ரசிக்கலன்னு தெரிஞ்சிட்டா அது அப்படியே அடங்கிடும். அதனால பூஜையோ தியானமோ செய்யறச்ச வெளியில என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையை முதல்ல விடு. அப்புறம் மனசு தானா அடங்கிடும். மென்னகையோடு சொல்லி முடிச்சார் நம்ம மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.